ஹாய் ஹலோ வெல்கம் எல்லாருக்கும். வாங்க இன்றைக்கி பிரண்டை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நல்லா கொழுந்து பிரண்டையாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக அலசிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பிரண்டையை வதக்கிக்கணும். அதோட மிளகாய் சேர்த்துருக்கேன் பாருங்கள், வரமிளகாய் சேர்த்துருக்கேன், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கணும். நல்லா நல்லெண்ணெயில் வதங்கினா தான் அந்த காரத்தன்மை இல்லாமல் இருக்கும். அது ஒரு மாதிரியாக காரமாக இருக்கும். அந்த கரகரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் நல்லா வதக்கணும். நல்லெண்ணெயில் வதக்கி இதை அரைச்சிட்டு திரும்ப நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளித்து நம்ம இதை சாதத்தோடு சாப்பிட்டோம்னா பசியே எடுக்காமல் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இது பசியை ஏற்படுத்திவிடும். அது இல்லாமல் இந்த மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்டா அந்த மூட்டு வலி போகும். இதை செஞ்சு சாப்பிட்றது பிரண்டை துவையல் யாரையாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா வதங்கினோன்னா நான் ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா பிரண்டையெல்லாம் இப்படி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பச்சை கலர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இல்லைன்னா இதோட கரகரப்பாக இருக்கிற தன்மை அது நம்ம இதை நல்லா வதக்காமல் அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அல்சர் உள்ளவங்களுக்குலாம் வயிறு இன்னும் புண்ணாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா இதை இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனலாக அரைச்சாச்சு. இதை அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து நல்லா இதை நல்லா வதக்கிக்க வேண்டியது. அது வதக்கினாலும் இந்த மாதிரி குழகுழன்னு தான் இருக்கும், அந்த குழகுழப்பு தன்மையோடு தான் இருக்கும். இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுங்கள் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரண்டை துவையல் நல்லாயிருக்கும். இதை 1 வீக்குக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போதும் ஊறுகாய் தாளிக்கிற மாதிரி கடுகு வெந்தயம்லாம் நல்லா வறுத்து அரைச்சி அந்த பொடி மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து வச்சுப்போம்ல, அந்த மாதிரி அந்த பொடியை லாஸ்ட்டாக நீங்கள் இதில் கொட்டி 1 வீக்கு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இல்லைனா வெளில வச்சு கூட மேக்ஸிமம் ஒரு 4 days 5 days கூட யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் உடனே இதெல்லாம் அந்தளவுக்கு வச்சுருக்க முடியாது, ஏன்னா அது டேஸ்ட் அதுமாரி இருக்கும். அதனால் எல்லாருமே உடனே சாப்பிட்டுடுவோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோரும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை ராதிகா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.